விஷயம் வந்து நம்ம என்னடா இது வாழ்க்கை பண்ணிடுறாங்க அவங்க லைஃப் பேசுறதுக்கு யாரும் கிடையாது பத்தி. அண்ட் என் ஃபேமிலிலயும் வந்து இது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா இன்னைக்கு என்னோட வெல்கம் ஸ்பீச்சே வந்து ரொம்ப சேடாக இருக்குது, என்னடா வால்யூம் எல்லாம் கம்மியாக இருக்குது, எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கேன் அண்ட் ஒரு பெரிய ஷாக்கிங்கில் இருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை பற்றி உங்கள் கூட பேசலாம், கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வெளியே போயிட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவை நான் சந்தித்தேன் அண்ட் அவங்க நல்ல பழக்கம் நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ சடனாக வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு இந்த மாதிரி அவங்களோட தம்பி வந்து ஒரு லாஸ்ட் மந்த் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 18 வயசு பையன்தான். அந்த வயசில் அப்படி என்ன ஒரு கவலை, என்ன அப்படி ஒரு சுச்சுவேஷன், அவன் உயிரை எடுத்துக்கிற அளவுக்கு. இன்னும் சொல்லப்போனால் அவன் குடும்பம் வந்து அவனை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்த பையன் எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது தான் சொன்னாங்க, அது என்னன்னு தெரியல, ஏதோ லவ் மேட்ரு லைக் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இட்ஸ் ஓகே, அவங்கவுங்க பிரச்சனை வந்து அவங்கவுங்களுக்கு பெருசு தான். அதை நம்ம எதையுமே யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பட் அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அண்ட் என் ஃபேமிலியில் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அந்த விஷயங்கள் எனக்கு திருப்பி வந்து ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட சித்தப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேம் இதே மாதிரி ஒரு ஃபேமிலி இஷ்யூவால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஒய்ஃப் கூட அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். அண்ட் அவர் இறந்து இத்தனை வருஷங்கள் ஆனாலும் இப்போ வரைக்குமே நாங்கள் அடிக்கடி அவரை நினச்சி ஃபீல் பண்ணாத நாட்களே கிடையாது. அண்ட் அவர் நாங்கள் அன்றைக்கி வெளியே போயிட்டு அவர் தனிமையில் இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் அந்த கோலத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். இன்னமும் கண்ணு மூடுனா எனக்கு அந்த ஒரு விஷயந்தாங்க வந்து நிற்கும். அடிக்கடி அந்த ஒரு சீன் என் கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகும். ஏன்னா அந்தளவுக்கு அது எனக்குள்ளே பதிஞ்சிடுச்சு. நல்லா பேசிகிட்டு இருந்த ஒரு நபர், நல்ல எங்கள் கூட சந்தோஷமாக அன்பாக இருக்க ஒரு பர்சன் சடனாக வந்து அந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சுட்டு அப்படி ஒரு கோலத்தில் நான் பார்க்குறப்போ அது எவ்வளோ பெரிய வேதனை. ஆனால் அவர் அன்றைக்கி யோசிக்கலை. அவர் அந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சதால் இன்றைக்கி இப்போ வரைக்கும் நாங்கள் எல்லாம் வேதனைப்பட்டுட்ருக்கோம். அண்ட் அவருக்கு பசங்க இருக்காங்க, 2 பெண் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க அண்ட் அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும் அண்ட் நாங்கள் எல்லோரும் எவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்கோன்னு எங்கள் சித்தப்பா யோசிக்கல. அன்றைக்கி அவர் அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டார். ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவருக்கு அந்த டைமில் எவ்வளோ டிப்ரெஷனோ, ஸோ அதை பண்ணிட்டார். எங்களை பற்றி அவர் யோசித்து பார்க்கல. இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே அதுதாங்க. ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்களா, அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்களா, அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்றத பற்றி யோசிக்க மாட்டுறாங்க. யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த டிப்ரெஷனை வந்து வெளிக்காட்டாமல், இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு அவ்வளோ வேதனைகளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நார்மல் பர்சன் மாதிரி தான் இருக்காங்க. எங்கள் சித்தப்பாலாம் அப்படி தான் இருந்தார். அவரை பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. அவர் ரொம்ப வேதனையில் இருக்கு. ஒருவேளை அன்றைக்கே எங்களுக்கு அது அந்தளவுக்கு இல்லை. இப்போ இருக்க நாலேஜ் எனக்கு அப்போ இருந்ததுன்னா அந்த வயசில் நான் சொல்கிறது எனக்கு ஒரு 19 வயசு இருந்திருக்கும். அப்போது அந்த டைமில் எனக்கு பர்சனலி நான் ஃபீல் பண்ணுறது, எனக்கு இருந்திருந்தால் ஒருவேளை நான் அவர்கிட்ட பேசியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. பட் ஆனால் எனக்கு அப்போ அந்த அனுபவம் எனக்கு இல்லை. அவ்வளோ அந்த விஷயங்கள் என்னால் வந்து தெரியல எனக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்களா, தயவு செஞ்சு உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களோட டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரத்துக்காக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செய்யுங்க. ஐ மீன் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. முதல்ல உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்கா, ரொம்ப ப்ரெஷர் ஆகுதா, அது எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் வெளியே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அதில் முக்கியமான ஒரு வழி, உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக வந்து யாருமே இல்லை அப்படின்ற உணர்வு உங்களுக்கு தோணதான் செய்யும். யாருமே நமக்காக இல்லை, நம்ம யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு தோணும். ஆனால் அது உண்மை கிடையாது.
இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி உணர்றீங்க, நாளைக்கு நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக தினம் தினம் அழுது சாக போகிறது உங்களுடைய குடும்பம் மட்டும்தான், உங்கள் உறவுகள் மட்டும்தான், உங்கள் கூட பிறந்தவங்க மட்டும்தான், உங்களை பெற்றவங்க மட்டும்தான். உறவினர்களும் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க ஃபீல் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுடைய அப்பா அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க, அவங்க வாழ்நாள் முழுக்க உங்களை நினச்சி அவங்க கஷ்டப்படணும். ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, நீங்கள் மற்ற யாரையோ நம்புறதை விட உங்கள் குடும்பத்துக்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதன் மூலிமா நான் குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், அண்ட் தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் யாராவது அந்த மாதிரி இருக்காங்க, மன உளைச்சலில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இம்மிடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அவங்கள கம்ஃபர்டபுள் ஆக்குங்க, அவங்களோட வேதனைகளை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். ஒரு மனுஷங்க வந்து உள்ளுக்குள்ளே வேதனையை போட்டு 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 ப்ரெஷர் பண்ணி அதை வெளியே கொண்டு வராமல் அப்படியே வச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அது சடனாக வந்து வெடிக்கிறது. அந்த வெடிப்பினுடைய என்ன சொல்கிறது, சைடு எஃபெக்ட் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. நம்ம வெளியே சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வகையில் ஒன்று அழுது தீர்த்துடணும், இல்லைன்னா வெளியே கொட்டி தீர்த்துடணும். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு லைட் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த யோசனைகள் அந்த அளவுக்கு வராது, ப்ரெஷராக நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டோம். இருந்தால் கூட அது மேலோட்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாராவது அப்படி இருந்தால் உதவி பண்ணுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் உதவியை நாடுங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, நமக்கு தலைவலியோ கை கால் வலியோ இல்லை உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாக்டரை போய் பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், எனக்கு என்னன்னு தெரியல, தலை ரொம்ப வலிக்குது, இல்லை எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்றத வாய் திறந்து நம்ம சொல்கிறோம்ல. சேம் அதே தாங்க, உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, இல்லை அது சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது, இல்லை உங்கள் கூட இருக்கவங்க அப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உடனே அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான தெரபிஸ்ட்டோ இல்லை சைக்காலஜிஸ்ட்டோ நீங்கள் போய் பார்க்கணும். சைக்காலஜிஸ்ட்னா ஒன்லி வந்து இந்த மென்டல் ப்ராப்ளத்துக்காக தான் போகணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இன்றைக்கி ஆன்சைட்டினாலே வந்து பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இருக்காங்க. ஏன்னா என்ன அப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலர். நான் சொல்கிறது வந்து நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. நமக்கு கண்டிப்பாக மென்டல் ஹெல்த் நமக்கு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா அதுக்கான கேர் நமக்கு 100% நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தயக்கம் இல்லாமல் நீங்கள் அதை போய் பாருங்கள். ஏன்னா உங்கள் உயிரை நீங்கள் எடுத்துக்கிறதால இது உங்களோட முடிகிற ஒரு விஷயமே கிடையாது. காலத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே அது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் உங்கள் பிரச்சனைகளை இதே இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா போய் திரும்பி பாருங்களேன், உங்களுக்கே சிரிப்பு வரும். இதுக்காக தான் நான் வந்து இப்படியெல்லாம் யோசிச்சேனா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிரிச்சுப்போம், நம்மளை வந்து கிண்டல் பண்ணிப்போம். இதுக்கு போய் நான் இப்படியெல்லாம் யோசித்தேன் பாரு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ப்ரெஷராக இருக்கா, தயவு செஞ்சு எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனையில் நீங்கள் இருக்கும்போது முடிவுகளை சுத்தமாக எடுக்காதீங்க. எந்த முடிவும் எடுக்காதீங்க. அமைதியாக போய் படுத்து தூங்கிடுங்க. இல்லைன்னா ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களா அந்த இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஓகே, உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்காதீங்க. அப்படியும் நீங்கள் தனிமையாக இருக்க விரும்புகிறீங்க. ஏன்னா சில சமயம் எனக்கும் தோணும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக தனிமையாக இருக்கலான்னு கஷ்டமாக இருக்கும்போது. அந்த மாதிரி சமயத்தில் சோக பாடல்களை கேட்குறத நிறுத்துங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சோக பாடல்கள் கேட்கும்போது இன்னும் நம்ம சோகத்துக்கு போயிடும். அந்த மியூசிக், அந்த வரிகள் நம்மளை என்ன பண்ணும் தெரியுமா, அங்கேயே நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அப்படி பாட்டு கேட்கணும்னு நினச்சா கூட நெக்ஸ்ட் லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனான சாங், உதாரணத்துக்கு ஒரு சுறவழி கிளம்பியதே அந்த மாதிரி பாட்டு. என்னடா இவன் பாடி காட்டி கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சீரியஸ்லி நான் அதை தாங்க பண்ணுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி வேதனையாக இருக்குன்னா நான் ஒரு பாட்டு கேட்குறேன்னா நான் அந்த பாட்டு தான் கேட்பேன். அது எனக்கு சிரிப்பு வரும் அந்த பாட்டு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் சிவா வந்து காமெடியாக பண்ணியிருப்பார், அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த பாட்டு கேட்குறப்ப நமக்குள்ளேயே வந்து நெக்ஸ்ட்டு இதோட முடியல, என்னை இப்படி கஷ்டப்படுத்தின ஆட்கள் முன்னாடி நான் வேறு லெவலில் வரணும்டா அப்படின்ற தாட் சடனாக சேஞ்ச் ஆகும். ஸோ வேணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ரெஷனாக இருக்கும்போது இந்த மாதிரி மோட்டிவேஷன் சாங் நீங்கள் கேட்டு பாருங்களேன், சடனாக மைண்டு மாறும். நம்மளை அறியாமே நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் பொங்கி வரும். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பேசுகிறேன்றது கூட வந்து நான் ஏன் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி நான் இந்த டாபிக் பேசுகிறேன்னா, என்ன அந்த விஷயம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திடுச்சு. இந்த சூசைடுன்ற விஷயம் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குங்க நம்மளை சுற்றி.
இதை பற்றின அவேர்னஸ் நமக்கு யாருக்குமே சரியாக இல்லை. அந்த கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அண்ட் அவங்களுக்காக நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க. ஓகேவா? அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு பயந்து ஓடிடாதீங்க. பயந்து ஓடக்கூடாது. இதுக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம மைண்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு சமானமாக இருக்குது, கோழத்தனமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோசனைகளை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துக்காதீங்க. அண்டு சும்மா கூட வாயளவில் கூட செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம சில பேர் யோசிப்போம். நான்லாம் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி. சும்மா சின்ன விஷயத்துக்கே என்ன லைஃபு, பேசாமல் செத்துடலாம், எனக்கு வரமாட்டேன் இந்த சாவு, அப்படியெல்லாம் கூட நம்ம யோசிப்போம். நம்ம அந்த மாதிரி கூட நம்ம பேசக்கூடாது. நம்ம வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது நம்ம லைஃப்பில் பழிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. ஸோ தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்கக்கிட்ட உங்களுக்கு அந்த மாதிரி தனிமையாக உணர்றீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வருது, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி யோசனைகள் பிளானுங்கள் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுக்காதீங்க. அண்ட் உங்களால் பாதிக்கப்பட போகிறது வேறு யாரோ கிடையாது. இன்றைக்கி அந்த பையன் ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்றதுக்காக அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு ஒன்றும் அவளோட லைஃப்பை நிற்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம யார் செத்துட்டாலும் நம்மளுக்காக இல்லை உங்களுக்காக யாரும் ஓடுறதை நிறுத்த போகிறது கிடையாது. இங்கே யாரும் அவங்களோட வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணிக்க போகிறது கிடையாது. அவங்கவங்க உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு உங்களை எப்போ அடக்கம் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க சொந்தக்காரங்க. காலம் ஃபுல்லாக அழுவ போகிறது உங்கள் குடும்பம் மட்டும்தான். அதுக்குன்னு உங்கள் குடும்பம் கூட குடும்பத்தோடு சூசைட் பண்ணிப்பாங்க, அவங்களும் செத்துருவாங்க. இல்லைன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில் சாப்பிட மாட்டாங்க, அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க 24 மணி நேரம். வேணால் ரியாலிட்டி அது கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் தேவை தான். உங்களை நினச்சி கஷ்டப்படுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் லைஃப்பில் எல்லாருமே அவங்க மூவ் ஆன் ஆவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஸோ தயவு செஞ்சு யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் உயிரை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, அழிச்சிக்காதீங்க சில்லி ரீசன்ஸ்க்காக. அந்த சமயத்தில் உங்களுக்கு அது ஒரு பெரிய ரீசன் தான். பட் நீங்கள் அதை கடந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சில்லி ரீசனாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக இருங்க, பிரச்சனைகளை கையாளுறதுக்கு கற்றுக்கோங்க. அண்டு சாவு மட்டும்தான் நமக்கு ஒரு முடிவே கிடையாது. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ மூலிமா நான் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். இன்னைக்கு அவங்க உயிரை கஷ்டத்துக்காக ஒருத்தங்க இறந்து போகிறாங்கன்னா அது மட்டும் சூசைட் கிடையாது. தன் உடலுக்கு கேடு விளைவிக்கிற செயல்கள் செய்கிறவங்க எல்லாருமே பண்ணுறது சூசைட் தான். அதுவும் ஒரு வகை சூசைட் தான். இன்னைக்கு குடிப்பழக்கமாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை மற்ற புகையிலைகள், மற்ற இந்த டொபாக்கோ விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உடம்பு கெடுக்கிற அளவுக்கு, இல்லை உடம்பு கெடுக்கிற அளவுக்கு மற்ற விஷயங்கள், வேறு ஏதாச்சும் இது உணவு பழக்கங்கள் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சூசைட் தான் பண்ணுறாங்க. என்ன இவங்க உடனே சூசைட் பண்ணி செத்துடுறாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனிங்காக எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ரெண்டுமே ஒரே கேஸ் தான், சூசைட். ஸோ உங்களால் பாதிக்கப்பட போகிறது உங்கள் குடும்பம். ஸோ உங்கள் குடும்பத்தை நீங்கள் கொஞ்சமாச்சு யோசிங்க. மற்றவங்களுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்களே, தேர்ட் பர்சனுக்காக, இல்லை யாரோ ஒருத்தர் கொடுக்குற பெயின்காக யோசிக்கிறீங்களே, ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்ம ஃபேமிலி தான் எப்பவுமே நம்ம ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இல்லை உங்கள் ஃபேமிலியால் உங்களுக்கு கஷ்டமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கஷ்டமா, இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கஷ்டமா, அப்பா அம்மாக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லை கூட பிறந்தவங்க கூட ஏதோ ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், முட்டாள் மாதிரி யோசிக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எப்பவுமே நம்ம மேலே எப்பவுமே அன்பு வச்சுருப்பாங்க. அது இல்லாதவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும். ஓகேவா? ஸோ உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனையா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. குடும்பத்தில் இருக்கவங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்போ நாளைக்கு நம்ம ஒன்றாகுவோம். ஸோ நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம அதை பாரமாக கொண்டு போய் மைண்டில் வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்காது பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனையான்றது. ஸோ தயவு செஞ்சு கவனமாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் மனசளவுலையோ மைண்டளவு யோசித்து கூட பார்க்காதீங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது உங்கள் குடும்பங்களை நினச்சி பாருங்கள். அண்டு மாயாக்காவை என்ன நினச்சி பாருங்கள். சீரியஸ்லி நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த விஷயம் வேறு யாருக்காவது பயனுள்ளதாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் பேசின விஷயங்கள் எல்லாமே என்னோடய ஆதங்கம் தான். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் என் மனசுலேருந்து பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் பேசினது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்றும் உங்களுடன் உங்கள் மாயா.